இன்னைக்கு நம்ம மூல நூல்ல இருக்கிற இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்கள் பத்தின ஒரு சுவாரஸ்யமான சட்ட மற்றும் மார்க்க ரீதியான தற்காப்பு வாதத்தை ஆழமா அலச போறோம். இது உண்மையிலேயே நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு. முதல்ல இந்த நூல் எந்த அடிப்படையான கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு பாப்போம். ஆண்களுக்கு பெண்களை விட 2 மடங்கு சொத்துரிமை கொடுக்கறது அநீதி இல்லையா? இந்த கேள்விக்கு மூலநூல் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். ஆசிரியரோட தர்க்கத்தை எந்த ஒரு சார்பும் இல்லாம நம்ம தெளிவா புரிஞ்சிக்க மூல நூலோட வாதங்களை 5 முக்கிய பிரிவுகளா நம்ம பார்க்க போறோம். வாரிசுரிமை சட்டம், வரலாற்று பின்னணி, பொருளாதார சமன்பாடு, வாழ்க்கை சுழற்சியோட ஆதரவு, அப்புறம் விமர்சகர்களுக்கான பதிலடி. இந்த வரிசையில தான் நம்ம பயணிக்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். வாரிசுரிமை கேள்வி. மூலநூலின்படி இந்த சட்டம் துல்லியமா என்ன சொல்லுது அப்படிங்கிற அடிப்படை விதியை நம்ம இப்போ பார்ப்போம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டம் ஒரு தராசு மாதிரி செயல்படுது. அடிப்படை விதி இதுதான். ஆண்களுக்கு 2 பங்கு வாரிசுரிமை கொடுக்கப்படுது. அதே நேரத்துல குடும்பத்தோட முழு நிதிச்சுமையும் அவங்க மேலேயே சுமத்தப்படுது. மறுபக்கம் பெண்களுக்கு 1 பங்கு வாரிசுரிமை கிடைக்குது. ஆனா அவங்க மேல எந்த ஒரு கட்டாய நிதிச்சுமையும் இல்லைன்னு மூலநூல் மிக தெளிவா சொல்லுது. இந்த 2:1 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தை பெண்ணியவாதிகளும் மற்ற விமர்சகர்களும் கடுமையா விமர்சிக்கிறாங்கன்னு அசல் நூல்ல ஆசிரியரே வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. சொல்லப்போனா அந்த விமர்சனம் தான் அவங்களோட இந்த ஒட்டுமொத்த விளக்கத்துக்கும் தற்காப்புவாதத்துக்கும் ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. இப்போ 2வது பகுதி, உரிமைகளின் வரலாற்று பின்னணி. சட்டத்தோட பொருளாதார பின்னணிய நியாயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆசிரியர் இந்த விதிகளை ஒரு குறிப்பிட்ட வரலாற்று பின்னணியில பொருத்தி பார்க்கறாரு. இது ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த வாரிசுரிமை அமைப்போட ஒரு மாபெரும் புரட்சிகரமான அம்சம் என்னன்னா, இது சுமார் 1400 வருஷங்களுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குச்சுன்னு இந்த நூல் வாதிடுது. பெண்களுக்கு அடிப்படை மனித உரிமைகளே முற்றிலுமா மறுக்கப்பட்டு வந்த ஒரு இருண்ட காலத்துல அவங்களுக்கு உறுதியான வாரிசுரிமையை வழங்கினது வரலாறு காணாத ஒரு நிகழ்வு. இது மற்ற நவீன சட்டங்களை விட பல நூற்றாண்டுகள் பழமையானதுன்னு ஆசிரியர் ரொம்ப பெருமையா சுட்டிக்காட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு. 3வதா, பொருளாதார சமன்பாடு. இந்த சமமற்ற விகிதத்தை நியாயப்படுத்த ஒரு பொருளாதார தராசு அப்படிங்கிற கான்செப்டை ஆசிரியர் எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்ப்போம். இதுதான் இந்த அலசல்லே ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். நூலோட மையவாதம் இதுதான். ஆண்களுக்கு கிடைக்கிற அந்த 2 பங்கையும் அவங்க குடும்பத்துக்காக செலவிட சட்டப்பூர்வமா கடமைப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற அந்த 1 பங்கை அவங்க தன்னோட சொந்த பயன்பாட்டுக்காகவும் தன்னோட தனிப்பட்ட செல்வத்தை வளர்த்துக்கவும் முழுமையா வச்சுக்கலாம். அவங்களுக்குன்னு எந்த கட்டாய செலவு பொறுப்பும் கிடையாது. இந்த பொருளாதார கட்டமைப்பை இன்னும் ஆணித்தரமா சொல்றதுக்காக குடும்பத்தோட முழு நிதி பொறுப்பும் ஆணோட தோள்கள்ல தான் இருக்குங்கிறத வலியுறுத்தி ஆசிரியர் திருக்குரானோட 4.34வது வசனத்தை நேரடியாக மேற்கோள் காட்டுறார். ஆண்களை பெண்களை விட உடல் ரீதியா பலம் வாய்ந்தவங்கன்னு குறிப்பிடுற ஆசிரியர் பெண்களை பாதுகாப்பதும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குறதும் ஆண்களோட மார்க்க கடமைன்னு சொல்றார். அதிக பங்கு கிடைக்கிற ஆண் அதை மத்தவங்களுக்காக செலவழிக்கிறான், குறைவான பங்கு கிடைக்கிற பெண் அதை தனக்காகவே வச்சுக்கிறான். அதனால கடைசியில இந்த பொருளாதார தராசு சமமாகிடுது அப்படிங்கிறது தான் நூலோட வாதம். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். வாழ்க்கை சுழற்சியின் ஆதரவு. இது எப்படி பெண்களுக்கான ஒரு நடைமுறை மற்றும் வாழ்நாள் முழுவதுமான நிதி ஆதரவு அமைப்பா கட்டமைக்கப்படுதுன்னு பாப்போம். ஒரு பெண்ணோட ஒட்டுமொத்த வாழ்க்கை சுழற்சியை பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்துல அவங்க அப்பா அல்லது சகோதரனோட நிதி பொறுப்புல இருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொறுப்பு எந்த தடையும் இல்லாம கணவன்கிட்ட மாறுது. கடைசியா முதுமை காலத்துல அவங்களோட மகன்கிட்ட அந்த பொறுப்பு போகுது. எந்த நிலையிலையும் அவங்க தான் சொந்த பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. திருமணத்தின் போது கொடுக்கப்படுற மஹர், அதாவது மணக்கொடை, முழுசும் மனைவிக்கே சொந்தம். மேலும் கணவன் அவங்களோட அடிப்படை வாழ்க்கை செலவுகள் அனைத்தையும் ஏத்துக்கணும். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டுறதுக்கு செலவிடுற நேரத்துக்கும் ஆற்றலுக்கும் கூட கணவன் கிட்ட இருந்து இழப்பீடு பெறும் உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு மூலநூல் விளக்குது. அன்றாட வாழ்வில இந்த சட்டம் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். அதே மாதிரி ஒரு தாய் முதுமை அடையும் போது அவங்கள முழுமையா பராமரிக்க வேண்டியது ஒரு மகனோட மார்க்க கடமையாயிடுது. ஆக ஒரு பெண்ணோட வாழ்நாள் முழுக்கவும் அவங்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படுதுன்னு ஆசிரியர் வாதிடுறார். நாம இப்போ 5வது மற்றும் இறுதி படுத்திக்கு வந்துட்டோம். விமர்சகர்களுக்கான பதிலடி. கடைசியா ஆசிரியர் நவீன விமர்சகர்கள் பக்கம் தன்னோட கவனத்தை திருப்பி ரொம்ப கடுமையான கருத்தியல் ரீதியான பதிலடியை தராரு.
நூலோட விமர்சனங்களை நாம நடுநிலையா பார்க்கும்போது ஆசிரியர் நவீன பெண்ணியத்தை மிக வன்மையா கண்டிக்கிறத பார்க்க முடியுது. நவீன சமத்துவங்கிற பேர்ல பெண்களை வெறும் அழகு பொருட்களா மாத்துறதாவும் வேலை செய்யற இடங்கள்ல அவங்க மிக கடுமையா சுரண்டப்படுறதாவும் அவர் குற்றம் சாட்டுறார். அது மட்டும் இல்லாம இது குடும்ப அமைப்பையும் குழந்தை வளர்ப்பையும் முற்றிலுமா சீர்குலைக்குது அப்படிங்கிறது அவருடைய வாதம். இந்த சமூகவியல் வாதங்களை எல்லாம் தாண்டி மார்க்க ரீதியான ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகளையும் ஆசிரியர் முன்வைக்கிறார். இந்த தெய்வீக சட்டங்களை நிராகரிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். அதாவது இந்த சட்டங்களை குறை சொல்றவங்க பகிரங்கமான வழிகேட்டுல இருக்காங்கன்னும் இது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தணும்னு உரை வெளிப்படையாவே எச்சரிக்குது. இந்த சட்ட கட்டமைப்பு மனிதர்களால கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பரிபூர்ணமானது அப்படிங்கிற தன்னோட வாதத்தை இந்த ஆன்மீக எச்சரிக்கைகள் மூலமா அவர் நிறைவு செய்றார். மூல நூலோட தற்காப்பு வாதங்கள் பத்தின இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். உண்மையான சமத்துவங்கிறது எல்லாருக்கும் சமமான பங்குகளை கொடுக்கறதா அல்லது பொறுப்புகளை பகிர்ந்தளிச்சு கடைசியில சமமான பொருளாதார விளைவுகளை உருவாக்குறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திப்போம்.